சில பேர்லாம் இன்னைக்கு வந்து கடவுள் இருக்கிறாராங்கன்னு ஏன் கேள்வி கேட்குறாங்க? ஏன்னா இன்னைக்கு இருக்கிற உலகத்தையும் இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கையும் அவங்க பார்த்துட்டு, என்னங்க இப்படி நோயோடு இருக்கிறாங்க மக்கள், இப்படி தேவையோடு மக்கள் இருக்கிறாங்க, இப்படி வந்து ஒரு குறை உள்ள ஒரு உலகமா இருக்க, கடவுள்னு ஒருத்தர் இருந்தா எப்படிங்க அந்த உலகம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. வேதாகமத்தை 4 விதங்களில் நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். அதான் இன்னைக்கு காலையில் சொல்ல விரும்புகிறேன். 4 விஷயம், இதுதான் அடிப்படை. இந்த 4 காரியத்தை நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஃபுல் பைபிளையும் இப்படி தான் பார்க்கணும் படிக்கணும்னு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிடும். ஆனால் 4 விஷயம் சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. முதல்ல வந்து சிருஷ்டிப்பு, அதான் வேதாகமம் இல்லையா? சிருஷ்டிப்பு, படைப்பு நடக்குது. படைப்பு ஒரு நோக்கத்தோட கடவுள் எல்லாத்தையும் என்ன பண்ணுறாரு? படைக்கிறாரு. இதான் நம்ம படிக்கிறோம். எல்லாமே சும்மா ஏதோ தடார்னு வந்துடல, ஏதோ வந்து அப்படியே 2 இது மோதி அப்படி வந்தது இல்லை. மோதுறதுக்கு முதல்ல ஒன்று வரணும்ல, அப்படி வரல பாருங்க. ஒரு டப்பாக்குள்ளே போட்டு இப்போ இந்த வாட்ச் வந்ததுன்னு ஒருத்தன் கேட்குறான் எப்படி வந்ததுன்ட்டு. அது ஒன்றும் இல்லைங்க, இந்த இரும்பு எல்லாம் போட்டு இப்படி குளிக்கிட்டே இருந்தேன், டப்புன்னு தட்டினா வாட்ச் ஆகிட்டு அப்படின்னு நீங்கள் நம்புவீங்களா? இந்த வாட்சே தன்னால் வந்ததுன்னு சொன்னால் யாரும் என்ன பண்ண மாட்டான்? என்ன சார் கதை விட்றியா அப்படிமா. அப்போ இவ்வளோ பெரிய அற்புதமான உலகம் தன்னால் வரல, தேவாதி தேவன் இதை ஒரு நோக்கத்தோடு உண்டாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. சும்மா ஏதோ இது படைக்க ஏதோ வந்து அப்படியே வந்துடல பாருங்க. அப்படி வந்துடுதுன்னு சொல்லுது. அப்படி நம்பிடும்போது அவன் வாழ்க்கையை எப்படி வாழ்கிறதுன்னு தெரியல, கேள்வியோடே இருக்கிறான். அப்போ ஏன் வந்தேன், எதுக்கு வந்தேன், என்ன ஒரு பர்பஸுமே இல்லையே. ஏன்னா உண்டாக்கினவர்னு ஒருத்தர் இருக்கிறாரு, உண்டாக்கப்பட்டிருக்கிறோன்னு ஒன்று நமக்கு தெரியலன்னா அங்கே நோக்கமோ எதுவுமே என்ன பண்ண போகிறது கிடையாது, தேடலை அங்கே வர்றதே கிடையாது, பதிலும் அங்கே கிடைக்க போகிறது இல்லை பாருங்கள். ஸோ அதனால தான் வேதாகமம் சிருஷ்டிப்பு அதை முதல்ல அடிப்படையாக கொண்டு பேசுகிறது. எல்லாமே எப்படி சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது, படைக்கப்பட்டிருக்கிறது முதல் விஷயம். அடுத்தது பார்த்தீங்கன்னா வீழ்ச்சி நடக்குது. வீழ்ச்சின்னா என்ன? ஒன்று எதுக்காக உருவாக்கப்பட்டதோ அது அதை விட்டு இறங்கி விட்டது. ரயில் தண்டுவாளத்தை விட்டு இறங்கிட்டு, அப்படின்னா என்ன? வீழ்ச்சி. புரியுதுங்களா உங்களுக்கு? எதுக்காக உண்டாக்கப்பட்டதோ அது அதற்காக இல்லாமல் அதை விட்டு தவறி வேற மாதிரி என்ன பண்ணிடுது, போயிடுது. மனிதனை ஆள்றதுக்காக படைச்சாரு, ஆனால் இப்போ அவன் என்ன ஆயிட்டான்? அவனே அடிமையாயிட்டான். அவனே சில விஷயம் என்ன பண்ணியிருக்குது, அடிமைப்படுத்தி வச்சிருக்கு. அது எதனுடைய விளைவாக இருக்குது? வீழ்ச்சியின் விளைவாக இருக்குது. அதை தான் வீழ்ச்சிங்கிறோம். கடவுள் அப்படி வைக்கல. அதனால தான் பைபிள் படிக்கும் பொழுது முதல் அதிகாரத்திலேருந்தே படிக்க வேண்டியது அவசியம். ஏன்னா ஆண்டு கொள்ளும்படி தேவன் அவனை படைத்தார். அது மட்டும் இல்லை, கடவுள் சொல்கிறாரு பலுகி பெருகி இந்த பூமியை நிரப்பு அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்ணுறாரு, ஆசீர்வதிக்கிறாரு. அப்போது சிருஷ்டிப்பு. இன்னைக்கு சில பேர்லாம் இன்னைக்கு வந்து கடவுள் இருக்கிறாராங்கன்னு ஏன் கேள்வி கேட்குறாங்க? ஏன்னா இன்னைக்கு இருக்கிற உலகத்தையும் இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கையும் அவங்க பார்த்துட்டு, என்னங்க இப்படி நோயோடு இருக்கிறாங்க மக்கள், இப்படி தேவையோடு மக்கள் இருக்கிறாங்க, இப்படி வந்து ஒரு குறை உள்ள ஒரு உலகமாக இருக்க, கடவுள்னு ஒருத்தர் இருந்தால் எப்படிங்க அந்த உலகம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. உங்களுக்கு தெரியுமா? நம்ம தாத்தா பாட்டி காலத்துலேருந்து அப்படியே சர்ச்சுக்கு வந்துட்டோம். சிலர் வந்து இப்போ அறிஞ்சு வர்றீங்க. ஆனால் இன்னொரு ஜென்ரேஷனுக்கு போகிற செய்தி என்ன தெரியுமா? அவங்கெல்லாம் ஏத்திஸ்டாக மாறிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரியான செய்தி தான் போயிட்டுருக்குது. ஏன்னா என்ன கேள்வினா, இந்த மதத்தாலேயும் கடவுளாலேயும் என்னங்க பிரயோஜனம் இந்த சமூகத்துக்கு அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. சபைக்குள்ளே வர்றவங்கலாம் இப்படி யோசிக்கிறீங்களான்னு தெரில, ஆனால் வெளியில் இருக்கிறவங்க எல்லாருமே இப்படி என்ன பண்ணுறாங்க, யோசிக்கிறாங்க. என்னங்க பிரயோஜனம், ஏதாவது நன்மைகள் இருக்குதா, ஏதாவது பிரயோஜனம் இருக்குதா? ஏத்திஸ்ட் கூட என்ன கேட்குறாங்கன்னா, கடவுள்னு ஒருத்தர் இருந்தால் ஏதாவது பிரயோஜனம் இருக்கும்ல, ஏதாவது நல்லது நடக்கணும்ல அப்படின்னு அவன் என்ன பண்ணுறான், கேட்குறான். அப்போ பாருங்கள் என்ன விஷயம் அப்படின்னா, இந்த உலகம் இன்னைக்கு இருக்கிற இந்த நிலைமையை பார்க்கறதுனால தான் அப்படிப்பட்ட கேள்விகள்லாம் என்ன பண்ண ஆரம்பிக்குது, வர ஆரம்பிக்குது. ஆனால் வேதாகமத்தை எடுத்து நான் வாசிக்கும் பொழுது, தேவன் ஒரு நிறைவுள்ள உலகத்தை படைத்தார், மனிதனை ஆளக்கூடியவனாக படைத்தார், மனிதனுக்கு மதிப்பை கொடுத்திருந்தார், மரியாதையை கொடுத்திருந்தார், கௌரவத்தை கொடுத்திருந்தார், மேன்மையை கொடுத்திருந்தார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க. இன்னைக்கு இருக்கிறத பார்க்காதீங்க, ஒரிஜினல் பத்திரம் போய் படி. வீடு வாங்கும்போது, நிலம் வாங்கும்போது முதல்ல யாருக்கிட்ட இருந்ததுங்கிறத வரைக்கும் கழிட்டா வாங்கிடுறாங்க. ஏன்னா இடையில அப்படியே மாற்றி விட்ருவாங்க எல்லாத்தையுமே. அதனால எங்கே ஆரம்பிச்சது, இவர் இன்னாருக்கு எழுதி கொடுத்தார், அதுக்கப்புறம் இவருக்கு வந்தது, இங்கேருந்து இங்கே வந்ததுன்னு. இப்போ சர்ச்சைக்கு கூட ஒரு லேண்டு பார்க்கும்போது பார்த்தா இவ்வளோ கொடுத்துருக்காங்க.
உட்காந்து படிக்கிறதையே 1 மாதம் ஆகும்னு நினைக்கிறேன். அவ்வளோ காண்டு என்ன பண்ணிடுறாங்க, கொடுத்துருக்காங்க. அதனால தான் அதுக்கு ஒரு ஆளை கொடுத்து நீங்கள் படித்து 1 மணி நேரத்தில் சொல்லிவிடுங்க அப்படின்ட்டு. அதுக்கெல்லாம் ஆட்கள் இருக்கிறாங்க பாருங்கள். ஏன்னா விவரமாக படித்து சொல்கிறதுக்கு. எதுக்கு சொல்கிறேன்னா, இன்றைக்கி இருக்கிற சூழல், இன்றைக்கி இருக்கிற காரியம், இன்றைக்கி இருக்கிற இந்த நிலைமையை நான் பார்க்கும் பொழுது மனிதர்களுக்கு வாழ்க்கையில் கேள்வியும் குழப்பமும் தான் வருது. என்ன இப்படி இருக்குது, திருமணத்தை பார்த்தா ஏன் இப்படி இருக்குது, மனிதர்களுடைய நோய், உலகத்தினுடைய தேவைகள், சண்டைகள், பிரிவினைகள் எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது ஒரு மாதிரி ஆயிடுது. கடுப்பாக இருக்குதுங்கிறாங்க பாருங்கள், அந்த மாதிரி ஆயிடுது. அப்போ கேள்வி எழும்புது பாருங்கள். உடனே ஒருத்தன் சொல்லிடுறான், அதெல்லாம் கடவுள்னு ஒருத்தரும் கிடையாதுங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க, ஏதோ சும்மா வந்ததுங்க, இதெல்லாம் சும்மா வந்து ஒரு மனுஷனுக்கு ஒரு சைக்காலஜிக்கலாக ஒரு கான்ஃபிடென்ட் வேணுங்கிறதுக்காக யாரோ சொன்னதுங்க கடவுளுங்கிற கான்செப்ட். கேள்விப்பட்டிருக்கீங்களா? எத்தனை பேர் இது கேட்டிருக்கீங்க? நீங்கள் ஏதோ தனி தீவில் வாழ்கிறீங்கன்னு நினைக்கிறேன். கன்னி தீவா அது? யார் கூடயும் பேசுறது இல்லையோ, யார் கூடயும் பேசுறது இல்லை, எந்த துன்மார்க்கனோடையும் பழகிறது இல்லை, பாவியருடைய வழியில் நிற்கிறதே இல்லை. நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு இருக்கேன் பிரதர். என்கிட்ட போய் இப்படிலாம் கேட்டிங்கன்னா எப்படி அப்படிங்கிறீங்களா? கிறிஸ்தவ மக்கள் தான் கொஞ்சம் வினோதமாக இருக்கிறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இப்படிப்பட்ட சமூகத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்படிப்பட்ட கேள்விகள்லாம் இருக்குது, சபைக்குள்ளே இருக்கிறவங்களுக்கும் இருக்குது. ஆனால் சில இடத்துல கேள்விலாம் கேட்க முடியாது. யாராவது கேட்டால் அவன் என்ன பண்ணிவிடுவாங்க, பொல்லாத பிசாசை, உனக்குள்ளே ஏதோ ஒரு ஆவி இருக்குது சகோதரர், நீங்கள் வாங்க டெலிவரன்ஸ் மீட்டிங். அவன் முன்னாடி கூட அவன் தலையை 2 ஆட்டு ஆட்டி பிச்சு மூடியெல்லாம் பிச்சு தான் அவனை அனுப்புறது, போ இன்னையோட அப்படின்ட்டு. அதனால் கேள்வியெல்லாம் கேட்க முடியாது. அதனால் அப்படியே என்ன பண்ணிடணும், அமைதியாக போயிடணுங்கிற மாதிரி இருக்குது. அவன் பார்த்துட்டே இருப்பான். வாலிப பசங்கள்லாம் வர்றாங்க பாருங்கள், வாலிப பிள்ளைங்கள்லாம் வர்றாங்க, அவங்க அறிவியல் படிக்கிறாங்க, பல காரியங்களை கற்றுக்குறாங்க, அவங்களுக்கும் கேள்விகள் இருக்குது. ஆனால் இங்கே வந்து அதுக்கான பதில்கள்லாம் முறையான விதத்தில் சொல்லப்படாதனால அவங்க என்ன பண்ணிடுறான், சும்மா ஏதோ ஒரு உரை ஆத்துறாரு, ஆற்றுன்னு ஆற்றட்டும், நான் ஒரு நாள் கிளம்பிடுவேன் அப்படின்ட்டு அவன் என்ன பண்ணிடுறாங்க, விவரம்லாம் ஆன பிறகு போயிடுறாங்க. இயேசு 12 வயதில் தேவாலயத்தில் அமர்ந்தார், இவன் 12 வயசில் கிளம்பிடுவான். அப்படியே மாற்றி நடக்கும் எல்லாமே. ஏன்னா கேள்விகள் இன்னைக்கு இந்த உலகம் சிந்திக்கிறது பலவிதமான தேடல்களோடு போயிட்டு இருக்கும்போது இதை நம்ம முறையாக சொல்ல வேண்டியது அவசியமாக இருக்குது. இன்றைக்கி இருக்கிற நிலைமை கடவுள் வச்ச நிலைமை இல்லை. இன்றைக்கி இருக்கிற வாழ்க்கை இது மனுஷனுக்காக கடவுள் ஏற்படுத்தினது இல்லை. இது டேமேஜ் ஆகி இடையில எங்கேயோ என்ன பண்ணப்பட்டிருக்குது, பாதிக்கப்பட்டிருக்குது. நீ ஒரிஜினலாக போய் பார்த்தனா கடவுள் மனுஷனை படைச்சதை வேதம் எப்படி சொல்லுதுன்னா ஒரு ராஜா மாதிரி வாழ்கிறதுக்காக படைச்சார்.